இன்னொரு சந்தேகம் இருக்கு. நடிகர் விஜயோட நீங்க அறிஞர் அண்ணா வந்து ஒரு 30 ஆண்டுகள் அவர்கள் பயணித்து அதன் பின்னர் 67 அவர் ஆட்சியை பிடிக்கிறார். அது ஒரு பெரிய கூட்டணியை வைத்து ஆட்சியை பிடிப்பார்னு சொன்னீங்க. அந்த புள்ளியிலிருந்து கேட்குறேன், இவர் ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டில் நாங்கள் கூட்டணி அரசுக்கு ஆதரவு அளிப்போம், எங்களோடு கூட்டணி வைப்பவர்களுக்கு ஆட்சியில் பங்களிப்போம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். இப்பொழுது 2வது மாநாடு வருகிறது. இந்த 2வது மாநாடு வரையும் எந்த கட்சியும் நடிகர் விஜயோடு பெரிய கட்சிகளோ சிறிய கட்சிகளோ கூட்டணி வைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் நாளை மறுதினம் இந்த மதுரை மாநாடு நடைபெறப் போகிறது. அவர் மீதான விமர்சனங்கள், அது தேமுதிக பொதுச் செயலாளர் அவர் பிரேமலதா விஜயகாந்தாக இருக்கட்டும், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானாக இருக்கட்டும், இந்த 3 பேருமே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. பனையூரை விட்டு வெளியே வரமாட்டேன் என்று கூறுகிறார். தமிழகம் தழுவிய பிரச்சனைகள் உருவெடுக்கும் போது அது தொடர்பாக கருத்து தெரிவிக்க மிகவும் தாமதம் அடைகிறது. தூய்மை பணியாளர் போராட்டமோ, அது இந்த நெல்லை கவின் ஆணவ கொலை விவகாரத்திலேயோ ஒரு கருத்து தெரிவிப்பதற்கு கூட மிகப்பெரிய ஒரு தாமதம் ஆகிறது என்றும், உடனடியாக அந்த பிரச்சனைகள் தொடர்பாக அவர் ஒரு கண்டன அறிக்கையோ அல்லது அது தொடர்பான அவருடைய கருத்தையோ பதிவு செய்வது கூட இல்லை என்று 2 விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. ஒன்று, கூட்டணிக்கு எந்த கட்சியும் வரவில்லை, கூட்டணி ஆட்சியில் யாருக்கு பங்கு கொடுக்க போகிறார் என்பது தெரியவில்லை. 2, தமிழகத்தை பாதிக்கக்கூடிய முக்கியமான போராட்டங்கள் பிரச்சனைகள் தொடர்பாக விஜயின் கருத்தை அறிய முடியவில்லை. தூய்மை பணியாளர்களை பனையூருக்கு அழைத்து அவர்களோடு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். இந்த அணுகுமுறைகள் வந்து அவர் மீதான விமர்சனங்கள். இந்த விமர்சனங்களுக்கு இந்த மாநாட்டில் அவர் பதில் அளிப்பார்னு நினைக்கிறீங்களா சார், அல்லது அந்த விமர்சனங்களுக்கு அதில் விடை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது போன்ற விமர்சனங்களுக்கு மாநாட்டில் பதிலளிக்கிறது சரியான அணுகுமுறையாக இருக்காது. இது போன்ற விமர்சனங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றால் கள அரசியலுக்கு திரு விஜய் நேரடியாக இறங்க வேண்டும். நீங்க குறிப்பிட்ட மக்கள் பிரச்சனைகள் தொடர்பாக வெறும் அறிக்கையோடு நில்லாமல், வெறும் பனையூர் அரசியலை மட்டுமே அறிக்கைகள் மூலமாக வெளியிடாமல், எந்த ஒரு பிரச்சனையினாலும் களத்திற்கு நேரடியாக வர வேண்டும். ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அதனுடைய கொடியேற்று விழா என்று வருகிற பொழுது அந்த கொடியேற்று விழாவில் தான் சொல்றார், நாங்க புதுசாக அரசியல் களத்துக்கு வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம்னு. முதல் மாநாட்டிலும் அதை பிரகடனப்படுத்துகிறார். இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு மிகப்பெரிய சக்தியாக தாவேகா உருவாகும், ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் என்கிறார். வரவேற்கத்தக்கதுதான். தன்னுடைய அரசியல் எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கொள்கை எதிரியாக பாஜகவையும் பிரகடனப்படுத்தி அதில் உறுதியான நிலைப்பாட்டோடு பயணிக்கிறார். அதுவும் வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் தமிழக மக்கள் மத்தியில், தமிழக வாக்காளர்கள் மத்தியில் இவர் நம்பிக்கையை பெற வேண்டுமென்றால் மக்கள் பிரச்சனைக்காக மரியாதைக்குரிய தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் களத்தில் இறங்க வேண்டும். ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள், மறியல், உண்ணாவிரதம் என்று ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். இவர் நமக்கான தலைவர், இவர் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பார், இவர் முதலமைச்சராக இருந்தால் ஒரு நல்லாட்சியை, மக்கள் ஆட்சியை வழங்குவார் என்கிற நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை திரு விஜய் அவர்கள் மக்களிடம் ஏற்படுத்துவதற்கு இந்த 5 ஆண்டுகள் 2026 ஒரு மாடல் பயிற்சி களமாக வைத்து 2031 வரை அவர் மக்கள் பிரச்சனைகளிலே தலையிட்டு மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக முயற்சித்து, எந்த கட்சி ஆட்சி வருகிறதோ அந்த ஆட்சி கட்சியினுடைய அவலங்களை மக்கள் மத்தியில் தோலுறுத்தி காட்டி தன்னை மக்கள் பிரதிநிதி என்பதை நிரூபிப்பதற்கு முயற்சியை மேற்கொண்டால் 2031 அவர் ஏதாவது அந்த தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்பதுதான் என்னுடைய பார்வை. நீங்க சொல்றீங்க, ஆனா எல்லா போராட்டத்திலையும் கருத்து தெரிவிக்கிறாரு. நாம் தமிழர் சீமான் களத்தில் போய் நிற்கிறாரு, போராடுறாரு. ஆனால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வாக்குகளை அவர் வாங்க முடியாத சூழ்நிலை தான் நிலவுகிறது. இது விஜய்க்கு மற்றும் இவ்வாறு களத்தில் இறங்கி போராடி விட்டால் அந்த வாக்குகள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, திரு சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் என்கிற ஒரு ஒற்றை கொள்கையை முன்னெடுத்து போகிறாரு. ஜனநாயக ரீதியில் மக்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு, ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து தீர்ப்பதற்கு ஒரு முன்முயற்சி இல்லை. அந்த தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மட்டுமே அவரோடு பயணிக்கிறார்கள். குறிப்பிட்ட அளவு அந்த வாக்கு ஆதரவு இருக்குமா சார்? அதுதான் அவருடைய வளர்ச்சியை பார்த்தோம். 1.5%, 2%, 4% இன்னைக்கு 8.5% எடுத்து இப்போதான் அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறது. ஆனால் நேரடி அரசியல், ஜனநாயக ரீதியில் ஆட்சி அதிகாரத்தை வீழ்த்தி நான் வருவேன் என்று முழக்கத்தோடு நடிகர் விஜய் வந்து அவருக்கான இளைஞர் பட்டாள அணிவகுக்கிறது. அரசியல்ல பதவிகள், பொறுப்புகள் வேண்டும் என்று விரும்புகிற புதிய இளைஞர்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், நடிகர் விஜயினுடைய ரசிகர்களை தாண்டி
18 வயதிலிருந்து 25-30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள், அரசியல் ஆர்வமுள்ள இளைஞர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளில் போதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்காத இளைஞர்கள், அவர்களெல்லாம் தாவேகாவை நோக்கி வருகிறார்கள். அது மாற்று கருத்து இல்லை. அவர்களுடைய வாக்கு மட்டுமே வெற்றியை தேடி தராது. இன்றைக்கு எழுதி வச்சுக்க கண்ணன், ஒவ்வொரு தொகுதியிலும் 20,000 30,000 50,000 என்று வாக்குகள் வாங்குவார்கள். அதுல மாற்று கருத்தே இல்லை. தனித்து நின்றால் அப்படி வாக்குகள் வாங்குகிற பொழுது அதிகபட்சமாக ஒரு 7-8% வாக்குகளை தான் பெற முடியும். அது திமுக வெற்றிக்கு தான் வழிவகுக்கும். ஏன்னு சொல்றேன்னா, எதிர்ப்பு வாக்குகள் அந்த 20,000 30,000 ஆமா 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 திமுகவினுடைய கூட்டணி கட்சி வாக்குகள், திமுகவின் வாக்குகள் ஒரு சேர திமுகவுக்கு கிடைத்துவிடும். திமுகவுக்கு எதிர் வாக்குகள் சீமானுக்கு கொஞ்சம், தாவேகாவுக்கு கொஞ்சம், இங்க என்டிஏ இந்த அணியில இப்ப அது 3ஆ நிக்க போதா 4ஆ நிக்க போதான்னு தெரியல. பாமக இப்ப அப்பா பாமக மகன் பாமக என்று பிரிந்து கிடக்கிறது. எனவே ஒரு வலிமையான கூட்டணியும் அமையாத சூழல்ல இப்படி 2-3 பிரிவுகளாக எதிர்வாக்குகள் பிரிகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எளிதில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும். அதற்கு இவர் பிரிக்கிறார். மரியாதைக்குரிய நடிகர் விஜய் பிரிக்கிற வாக்குகளும் அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய துரைக்கரன் சார்.